உலகத்திலே ஜெலஸ் படாத ஒரு கரியர் இருக்கு. ஜெலஸ்ன்னா உங்களுக்கு தெரியும், பொறாமப்படாத ஒரு கரியர் இருக்கு. என்ன தெரியுங்களா? வாத்தியார் தொழில், டீச்சிங் லைன் தான். 1ஆம் நம்பர் 10, 19, 28 இது மாதிரி 9 நம்பர் வரைக்கும். இதுல யாருக்கிட்ட படிச்சவங்க அவங்க பாடம் எடுத்து கொடுத்தா எப்படி அவங்க பாடம் நடத்துவாங்க? எப்படி பாடம் நடத்துவாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? உங்க புத்தகத்துல உள்ள பாடத்தை நடத்த மாட்டாங்க. ஐயா என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவுட் ஆஃப் பாடத்தை தான் நடத்துவாங்க. அப்புறம் அவங்க கிளாஸை நீங்க கட்டடிக்க மாட்டீங்க. சில பேர் கிளாஸ் எல்லாம் கட்டடிச்சிருவாங்க. அவரு தான் கனெக்டிவிட்டியோட முடிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல ஆரம்பிச்சாரு, புக்ல உள்ளது முதல்ல ஆரம்பிப்பாரு, நடுவில் எங்கேயோ ரவுண்ட் அப்படிலாம் போயிட்டு சப்ஜெக்ட்ல போயிட்டு முடிக்கும் போது பினிஷ் பண்ணும்போது அந்த புத்தகத்தில் உள்ளது பினிஷ் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க. வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகர் ராஜா. இன்னைக்கும் வணக்கம் போல் என்ன சொல்ல போகிறோம்? உலகத்திலே ஜெலஸ் படாத ஒரு கரியர் இருக்கு. ஜெலஸ்ன்னா உங்களுக்கு தெரியும், பொறாமப்படாத ஒரு கரியர் இருக்கு. என்ன தெரியுங்களா? வாத்தியார் தொழில், டீச்சிங் லைன் தான். தன்னிடம் படித்தவங்க பிற்காலத்தில் ஜட்ஜி ஆகலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், ஐஆர்எஸ் ஆகலாம், இன்னும் பல பெரிய பெரிய போஸ்ட்லாம் கூட இருப்பாங்க. என்கிட்ட படித்த மாணவன் மாணவி இன்னைக்கு பெரிய உயரத்தில் இருக்காங்க. அவ்வளோதான், சந்தோஷம். அவ்வளோதான். அவங்க தாய் ஸ்தானத்தையும் மிஞ்சிருவாங்க. அதான் மாதா பிதா குரு தெய்வம் எங்க வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்கள பத்தி தான் சொல்ல போறோம். அவங்கள பத்தி என்ன பேச போறோம்? 1ஆம் நம்பர் 10, 19, 28 இது மாதிரி 9 நம்பர் வரைக்கும். இதுல யாருக்கிட்ட படிச்சவங்க அவங்க பாடம் எடுத்து கொடுத்தா எப்படி அவங்க பாடம் நடத்துவாங்க? அதுதான் சீக்கிரட்டு. 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க, மாஸ்டரு, டீச்சரு, மிஸ்ஸு. அப்பெல்லாம் நாங்களாம் அப்பெல்லாம் படிக்கும்போது டீச்சரும்போம், இப்போ எல்லாம் மிஸ்ஸு. ஆளும் மாறுது இல்லையா? எங்கள் காலத்தில் நம்ம தமிழ் வாத்தியார ஐயான்னுவோம், இப்போ அப்படி கிடையாது, சாரு. மாறிடுச்சு இல்லையா? எல்லாமே சாரு. 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி பிறந்தவங்க டீச்சராக இருக்கிறாங்க, மாஸ்டராக இருக்கிறாங்க. ஏன்னா டீச்சர் மாஸ்டர்ன்றது வேறு இது இருக்குல்ல, நம்ம மாஸ்டர்னே சொல்லிடுவோம். எப்படி பாடம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து செகண்ட் ரேங்க்கு வந்துட்டா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தவங்க ஃபீலை விட இவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீ எப்படி போகலாம், அவனை விட மாட்டானுங்க, உண்டில் ஆகிடுவாங்க. டெடிகேஷன் வேற ஒன்றும் இல்லைங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குறது டெடிகேஷன். ஆனால் அவங்ககிட்ட பாடம் படித்து முடிச்சவங்க அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு இல்லைன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல அவங்க டீச்சிங்கில் வந்த பிள்ளைங்க தான் இருக்கும். அவ்வளோ டெடிகேஷன் தான். அவங்கலாம் டீச்சிங் லைனை தன்னுடைய டெடிகேட் பண்ணுவாங்க. அவங்க அந்த இதுவே அவங்க கெரியரி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. பசங்க சுமாராக தான் படித்தாலும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. சார் இல்லை மிஸ்ஸு நான் 90 எப்படி இருக்கலாம், நீ 100 வாங்க, அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது டெடிகேஷன். பாடத்தில் நூக்கன் காரணம் எடுத்துருவாங்க, விட மாட்டாங்க. அதே மாதிரி 2ஆம் தேதி 11ஆம் தேதி 20ஆம் தேதி 29ஆம் தேதியில் மாஸ்டர் டீச்சர் இருக்காங்க, மிஸ் இருந்தாலும் எப்படி பாடம் நடத்துவாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? உங்க புத்தகத்துல உள்ள பாடத்தை நடத்த மாட்டாங்க. ஐயா என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவுட் ஆஃப் பாடத்தை தான் நடத்துவாங்க. அப்புறம் அவங்க கிளாஸை நீங்க கட்டடிக்க மாட்டீங்க. சில பேர் கிளாஸ் எல்லாம் கட்டடிச்சிருவாங்க. நம்ம பசங்க அதெல்லாம் காலைல மாஸ்டர்லாம் பார்ப்பாங்க, எங்கிட்ட படிச்சின்னா எங்கிட்ட இருந்தாக்கா நீட்டா இருக்கணும், இல்லையா ரிலீவ் ஆகி போயிட்டே இருக்கு, மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு மற்ற என்ன கொண்டு சொல்லுவாங்க. இவங்க சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் சில டீச்சர்கள் மாஸ்டர்கிட்ட எல்லாம் படிக்கணும்ட்டு ஆர்வம் இருக்கும். அதில் இவங்க ஏன்னா இவங்க மாஸ்டர் படிக்கிறத அது இல்லாமல் அவுட் ஆஃப் சொல்லுவாங்க. அந்த நிறைய விஷயம் சொல்லுவாங்க, நடந்த இன்சிடென்ட் எல்லாம் நிறைய கோர்வையாக பேசுவாங்க. இவங்களே ஸ்டூடெண்ட் ஆயிடுவாங்க, மாஸ்டர் மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுவாங்க ஸ்டூடெண்ட் கூட. இவங்க கிளாஸை கட்டடிக்க மாட்டாங்க. மற்ற கிளாஸ் கட்டடிப்பாங்களா தெரியல, இந்த கிளாஸ் இந்த நம்பர்ல பிறந்த மாஸ்டர் இருக்கிறவங்க கிளாஸை கட்டடிக்க மாட்டாங்க. நிறைய விஷயம் பேசுவார், அவுட் ஆஃப் விஷயம் நிறைய பேசுவார். முடிக்கும் போது கனெக்டிவிட்டியோட முடிச்சிருவார். முடிச்சுட்டு போய் படிச்சுக்கிங்க, வீட்டில் போயிட்டு அனுப்பிச்சு விட்டுருவார். இல்லை அந்த பாடத்தை அப்படி சும்மா 5-10 நிமிஷம் கோத்ரூ பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்க கூட கேட்பீங்க, ஐயோ அப்போ அந்த சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியா எடுப்பாங்க. அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன் கம்மியா எடுக்கிறாங்க? அவர் தான் கனெக்டிவிட்டியோட முடிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல ஆரம்பிச்சாரு, புக்ல உள்ளது முதல்ல ஆரம்பிப்பாரு, நடுவில் எங்கேயோ ரவுண்ட் அப்படிலாம் போயிட்டு சப்ஜெக்ட்ல போயிட்டு
முடிக்கும் போது ஃபினிஷ் பண்ணும்போது அந்த புத்தகத்தில் உள்ளது ஃபினிஷ் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க. நம்ம பசங்களுக்கு அதுதான் போதுங்க, கதை சொன்னா போதுங்க ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு, அப்படியே உள்வாங்கிடுவாங்க. மீதி இவங்க ஓன் ஒன்று இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அடுத்து 3, 12, 21, 30 இந்த தேதியில பிறந்தவங்க மாஸ்டர். பசங்களை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப விட மாட்டாங்க. என்கிட்ட படிச்சீங்கன்னா பிரின்சிபலோட இருக்கணும், ஆனஸ்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அவங்க கிட்ட அந்த பிளே பண்றதெல்லாம் நடக்காது. டெடிகேஷன் இருக்கணும், அவங்க கிட்ட இருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற டெடிகேஷன் அப்படியே ஸ்டூடெண்ட் கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அவங்க கிட்ட எங்க இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா எதிர்பார்ப்பாங்க, விட மாட்டாங்க அவங்கள. இந்த பசங்க அப்படியே இந்த பீரியட் எப்படா முடியும்னு பார்ப்பாங்க, ஆனா அவங்க விட மாட்டாங்க. ஆனா இதுல என்ன நம்ம சொல்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஸ்கூல் இந்த மாதிரி தேதியில பிறந்தவங்களுடைய மாஸ்டர்னுடைய டேட்ல பாடம் நடத்தினா அந்த ஸ்கூல்ல இல்ல ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ரேங்க் ஹோல்டரா இருப்பாங்க. இந்த தேதியில பிறந்தவங்க கிட்ட படிச்சவங்க தான் இருப்பாங்க. எல்லாம் செக் பண்ணுங்க. இப்போ அதுதாங்க சப்ஜெக்ட். என்ன அப்பவுமே கூப்பிட்டாங்க இதுக்கு ஒரு ஒரு ஆமாங்க இருக்குங்க 30 வருஷம் 30 வருஷம். ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது கன்னியாகுமரியில தான் கூப்பிட்டாங்க. அங்க ஒரு மாஸ்டர் ஸ்கூல் நடத்துறவங்க, அவர் மாஸ்டர் ஸ்கூல் நடத்துறவர். அவரு எங்க ஸ்கூலுக்கு வாங்க, எங்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் மாத்திருங்க, நாங்க வந்து ரேங்க் ஹோல்டரா இருக்கணும் எங்க பிள்ளைங்க எல்லாமே. அடுத்து ஒரு காலேஜ் திட்டக்குடியில, நான் பேர்லாம் எதுவும் சொல்லல, வேண்டாம். அங்க சொன்னாவே அங்குள்ள லோக்கல் ஆளுங்கள் புரிஞ்சிடும். கன்னியாகுமரி, அடுத்து திட்டக்குடி, அடுத்து திண்டுக்கல், அதுவும் காலேஜ், இதுவும் காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் பேர் மாத்திருங்க, வாங்க நீங்க வாங்க செய்யுங்க. அப்புறம் ஒருத்தர கேட்டாங்க, நம்ம எங்கேயும் போகலன்னு வைங்களேன், நமக்கு எங்க போறதுக்கு நேரம், நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆமாங்க, உலகம் ஃபுல்லா நம்ம பார்க்க போகும்போது எங்க போறது, நம்ம வெளியே போனோம்னா இதுக்காக நான் எங்கேயுமே போறது இல்லை. உலகம் ஃபுல்லா பார்க்க போகும்போது அவ்வளோ பேரும் நம்மளை நம்பி பார்க்குறாங்கன்னும் போது நான் எங்க வெளியே போறது. இந்த ரெக்கார்டு பண்றவங்கலாம் ரேங்க் ஹோல்டர்லாம் இவங்ககிட்ட சொல்லி கொடுக்குறது இருக்கும். அடுத்து 4, 11, 22, 30ஆம் தேதி மாஸ்டரா இருக்கிறவங்க, அவங்க 50-50 இருப்பாங்க. கொஞ்சம் ஜோதியிலாவும் இருப்பாங்க, கொஞ்சம் லேசா ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. ஸ்கோர் பண்றதுக்கு உண்டான டெக்னிக்கல் சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்து 5, 14, 23ஆம் தேதி அந்த தேதியில் பிறந்த மாஸ்டர் அவங்க கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, வேணாலும் விட்டுருவாங்க. சரி நீங்க பாத்துக்கங்க, அந்த வழிமுறையில சொல்லி கொடுத்துருவாங்க. இதுல என்னன்னா, அந்த டாக்டர்ஸ் இருக்கு எப்பவுமே அந்த டீச்சிங் வந்து அது ஒரு ஆர்ட். அது இவங்களுக்கெல்லாம் அந்த ஆர்ட் உண்டு. 5க்கு உண்டு, 1க்கு உண்டு, 3ஆம் தேதி, இதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அது ஆர்ட். அந்த வே ஆஃப் மெத்தட் ஷார்ட் வேல அழகா சொல்லி கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸை எப்படி கவ் பண்றோன்றத அழகா சொல்லி கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்கும். இதுல பிடிக்குங்கிறத நான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்றேன். அதுதான் வித்தியாசம். 6, 5, 24ஆம் தேதி டீச்சரா இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட எப்படி ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் லிபரலாகவும் இருப்பாங்க, ஆனால் விட மாட்டாங்க. மேக்சிமம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு, பயாலஜி இந்த இதெல்லாம் இந்த தேதியில் பிறந்தவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஆமாம், அதில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அதுக்குண்டான மாஸ்டர்ல இந்த தேதியில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. அழகாக ஸ்கோர் கொண்டு வந்துடுவாங்க, விட மாட்டாங்க பிள்ளைங்கள. 100க்கு 100 ஏடு, 90ஆவது 95ஆவது 100க்கு 100 சென்டம் இருக்கணும். ஆமாம், அந்த ஸ்கூலு அந்த ஸ்டேட்டு இவங்க தான் இருப்பாங்க. 7, 16, 25ஆம் தேதி உள்ளவங்க மாஸ்டராக இருந்தால் அவங்க ஸ்டூடெண்ட் எப்படி ஸ்டூடெண்டாக இருக்கணும், எப்படி இருப்பாங்க. நீ படித்தாலும் ஓகே, படிக்கிறதுனாலும் ஓகே, எனக்கு எப்படியாவது மார்க் எடுத்து கொடுத்துரு. ஆனால் அதுவும் ஒரு கலை, அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்ல ஷார்ட் வே இருக்கும் எப்பவுமே. எதுலையுமே வந்து கிராமர், இங்கிலீஷ்லயும் கிராமர் சரி, மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த சம்முன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுலயும் ஒரு சில இது இருக்கு, அதெல்லாம் உண்டு. நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுப்பேன் மேத்தமெட்டிக்ஸில். அதான் ஒரு முறை ஒரு கிளாஸ்மேட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசினப்பில், அப்பவுமே நாங்கள் கேப் விட்டு அப்போ சொன்னப்பில்ல, நான் 25 வருஷம் கழிச்சு 20 வருஷம், இப்போ 45 வருஷம் ஆகுது, அது வேற. அப்போதான் பேசுறப்பில்ல, அது இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றப்பில்ல, நீ பேசு கரெக்டாக கண்டுபிடிப்பாப்பால் பேரு தான் சொன்னாப்பில்ல, நான் கரெக்டாக சொல்லிட்டேன். அப்போ சொன்னாப்பில்ல, ஆமாம் பேரை சொன்னாவே நீ யாரும் கண்டுபிடிச்சிருவாப்புல. அது நமக்கு கிஃப்ட்டு தாங்க, வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கிற அப்போதான் அவர் சொன்னது தான் அது.
நீ மேத்தமெட்டிக்ஸில் கிங்கு, ஆனால் உனக்கு வாழ்க்கையே மேத்தமெட்டிக்ஸ் ஆயிடுச்சு பற்றியான பொழுது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஆமாம் இல்லைன்ட்டு. ஆமாம், அது எப்பவுமே நான் பொதுவாக சொல்லுவேன். மேத்தமெட்டிக்ஸ் அதுக்காக மற்றவங்கள தப்பாக சொல்லலை. மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிறவங்க லைஃப் தோக்க மாட்டாங்க. ஆமாம்மா, ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு, அவர் ஏன் தோக்குறாரு? அதெல்லாம் தோக்க மாட்டார். அவங்களுக்கெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் தாங்க வேணும். காரணம் எல்லாம் கணக்கு பார்ப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. மேத்தமெட்டிக்ஸ்ன்னு அது கணக்கு. வாழ்க்கையை கணக்கு போட்டு வாழ்வாங்க, வேற ஒரு காரணம் கிடையாது. எல்லாத்தையும் கணக்கு போட்டு பிளான் பண்ணி வாழ்வாங்க, அதனால தோக்க மாட்டாங்கன்னு சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. அதனால மேத்தமெட்டிக்ஸை நல்லா படித்தவங்க லைஃப்ல லூஸ் பண்ண மாட்டாங்க, வாழ்க்கை கணக்கு போட்டு வாழ்வாங்க. அதுதான் லாஜிக் தான், அது உண்மையும் கூட. அப்புறமா 8/12/26 டீச்சராக இருக்கிறவங்க எப்படி நடத்துவாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எனக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு, என் கிளாஸில் நீ கரெக்டாக இருக்கணும். நல்லா நல்லா நல்ல கலையாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆர்ட் அவங்களுக்கு இருக்குது. அந்த வே ஆஃப் மெத்தடு சொல்லிக் கொடுக்குற மெத்தடு 9/18/27 அப்படியே சும்மா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது அவர்கிட்டயே இருக்காது, பசங்களையும் இருக்க விட மாட்டாரு. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ்னா கூட அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஆனஸ்டாக இருப்பேன், நீ என்ன மாதிரியே இருக்கணும்பாங்க. எங்கேருந்து இருக்கிறது அவர் இருப்பார், பசங்கிட்ட எங்கேருந்துக்கே எதிர்பார்க்க முடியும், அப்படிதான் இருக்கணும்பாரு. ஆனால் நான் இதெல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கணும். மார்க்கு ஸ்கோர் பண்ணாமல் விட மாட்டாங்க, விட மாட்டார் அவர்கிட்ட படித்த பசங்க ஸ்கோர் பண்ணி ஆகணும். அவன் லாஸ்ட் பெஞ்சில் இருந்தாலும் சரி, அவனை ஃபஸ்ட்டு பசங்க ஈக்குவலாக கொண்டு வந்துடுவார் அவர். அதெல்லாம் கலை அவங்ககிட்ட அது ஒரு கலை திறமை இருக்குது, கொண்டு வர வைக்கிறாரு. ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டாக இருக்கலாம், ரேங்க் ஹோல்டராக இருக்கலாம். ஃபஸ்ட்டு தான் வரணும் கிடையாது, இங்கே ஒன்றும் பெருசு மேட்டர். நீங்கள் ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு, ஸ்டேட்டு 10வது ரேங்க் வந்தவங்களுக்கு ஒன்றும் பெரிய மார்க் வித்தியாசம், 10 மார்க் கூட வித்தியாசம் இருக்காது. நம்ம நினச்சிக்கிறோம் ஸ்டேட் ஃபஸ்ட்டில் வந்தார், 10வது வந்துட்டார், வெறும் 10 மார்க் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. சொல்கிறேன், அது மாதிரி 2 பேருக்கு ஈக்குவல் நாலேஜ் தான் இருக்கும். அவங்க சப்ஜெக்ட் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. எனக்கு மொத்தத்தில் அல்டிமேட்டாக நம்பர் தான் வேலை செய்யுது. யார் மூலயமா, எந்த மாஸ்டர் மூலயமா டீச்சிங் கொடுத்தாக்க பசங்கள்லாம் ஸ்கூல் ஹோல்டரோ ரேங்க் ஹோல்டராகவோ ஸ்டேட் லெவலில் வராங்களோன்றதுக்கு இந்த நம்பர் வேலை செய்யுது. ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், முழு பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.